வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு பீட்ரூட்டு உருண்டை கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது பீட்ரூட்டு ஒரு 50 கிராம் இருக்கும். அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இதில் நம்ம மாவு இடியாப்ப மாவு எடுத்துக்கிறோம். அரை கப்புக்கு 3/4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். அதை பிசைஞ்சப்ப அந்த 3/4 கப்பு தண்ணி அளவுக்கு இந்த பீட்ரூட்டில் கலந்து இப்போ கொதிக்க வச்சிடலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மாவு ரொம்ப இழுக்காது இடியாப்ப மாவு, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை மட்டும்தான், ஏன்னா இனிப்பு கொழுக்கட்டை வேற, அதனால இதை போட்டு. இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயா இல்லைன்னா தேங்காய் எண்ணெயா ஏதோ ஒன்று, ஒரு சின்ன ஸ்பூன். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த அளவுக்கு. இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு இந்த மாவை அதில் தூவி அப்படியே கொஞ்சம் கெட்டி மணமையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இதுக்கு பூரணம் செஞ்சுருக்கோம். இந்த பூரணம் தேங்காவை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் 1/4 பங்கு நாட்டு சர்க்கரை நான் கலந்துருக்கேன். ஏலக்காய் ஒரு சிட்டிகை, உப்பு ஒரு சிட்டிகை போட்டு இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. ஒரு சிலருக்கு இப்படி பச்சையாக சாப்பிட பிடிக்கலன்னா அடுப்பில் வச்சு இந்த கொஞ்சம் கெட்டிமானவனையும் கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ பச்சையாகவே தான் இப்படி பிடிச்சி வச்சுருக்கிறேன். இது கொதிச்சிருச்சு பாருங்க. பீட்ரூட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு பீட்ரூட் போட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு அரை கப்புக்கு போட்டிருக்கேன். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கொஞ்சம் கெட்டிமானவனையும் ஆஃப் பண்ணிடுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பீட்ரூட்டு சத்தும் கிடைக்கும். ஆஃப் பண்ணியிருக்கேன். கெட்டிமாயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் சத்துக்கு சத்தம் ஆச்சு. ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. நமக்கு வேணும்னா உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் மீதி மாவு இருந்ததுனால ஆவி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா அப்போ இருந்த கலருக்கும் இப்போவும் வித்தியாசம் தெரியுது. ஒட்டவே இல்லை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியானது.